ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ஆர்டர்னா எனக்கு ஒரு 2 kg அன்எக்ஸ்பெக்டடாக ஆர்டர் வந்துச்சு. ஸோ நான் ரொம்ப நாளாக பேக்கிங்கே பண்ணல. லைக் நான் எக்ஸாம்ஸ் இருந்ததால் அப்படியே இதை அப்படியே விட்டுட்டேன். ஆர்டர் இருந்ததெல்லாம் இல்லை இல்லை அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்டர் இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 1/4 கிலோவில் டபுள் சாக்லேட் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். லைக் போன சண்டே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவங்க மண்டே ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க. எனக்கு உங்கள் ப்ரௌனி ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பர்த்டே வருது, ஸோ நீங்கள் கேக் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் இப்போ கேக்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறதால ஷீ சைட் ஓகே ப்ரௌனியே நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி 2 kgs டபுள் சாக்லேட்லேயே அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பீசஸ் போட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால என்கிட்ட பீஸ் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ டபுள் சாக்லேட் எல்லாமே நிறையா லோட் பண்ணி மில்க் சாக்லேட்டு டார்க் சாக்லேட் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் புதைச்சிலாம் வச்சுட்டு சாப்பிடும் போது அப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் சாக்கோ சிப்லாம் மேலே ஆட் பண்ணிட்டேன். எப்போனா பேக் பண்ணி கொஞ்சம் நடுவில் எடுத்து இல்லை இல்லை இது போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. லைஃப்பில் எல்லாமே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான் இல்லை, நம்மளுக்கு எப்போ எது கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாசிட்டிவாகவும் நம்மளுக்கு பிடிச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட ட்ரீம்ஸு ஹாப்பினஸ் எல்லாமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மேலே சாக்லேட் கனாஷ் போட்டு நட்ஸ் வச்சிருந்தேன். ஸோ அழகுக்காக இது அவங்களோட ரிவ்யூ. பை.